வாதாபியும் குடகு நாட்டில் நாற்சந்தியில் குடிலமைத்து கொடும் தொழில் புரிந்து வந்தனர். அவ்வழியே செல்லும் முனிவர்களை தனது குடிலுக்குள் வரவேற்று உபசரிப்பான் வில்லவன். தனது குடிலில் திரு அமுது செய்யும்படி முனிவர்களை வேண்டுவான். ஆட்டுக்கடாவாக ஆசிரம வளாகத்தில் மேய்ந்து கொண்டிருக்கும் தனது தம்பி வாதாபியை வெட்டி கரிசமைத்து முனிவர்களுக்கு படைப்பான். முனிவர் உணவருந்திய பிறகு வில்லவன் வாதாபி வருக என்று அழைப்பான். முனிவரின் வயிற்றை கிழித்து கொண்டு வாதாபி ஆட்டுக்கடாவாக வெளியே வருவான். முனிவர் இறந்து போவார். இவ்வாறு முனிவர்கள் பலரையும் கொன்றனர் அஜம்கியின் பிள்ளைகள். அவ்வழியே வந்தார் அகத்திய முனிவர். முனிவர் வேடம் தாங்கி அவரை வரவேற்றான் வில்லவன். உச்சியின் மீது முடித்த சடையும் திருநீறு பூசிய நெற்றியும் காதில் குண்டலங்களும் ருத்ராட்ச மாலையும் விபூதி பூசிய மேனியும் கையில் யோகதண்டமும் கொண்டு வில்லவன் அகத்திய முனிவரின் முன்னால் சென்றான். இக்காட்சியை கச்சியப்பர் மீதரு சடையும் நீரு விளங்கிய நுதலும் வேடம் காதணி குழையின் சீரும் கண்டிகை கலனும் மேற்கொள் பூதியும் தண்டும் கையும் புனையுரி உடையுமாக மாதவ வேடம் தாங்கி முனிவனேர் வல்லை சென்றான் என்று அழகுறப் பாடுகிறார். முனிவரே, தாங்கள் இங்கு எழுந்தருள இந்நாள் வரை நான்